மின்சார அறிவியல் எலக்ட்ரிசிட்டி விரிவான நீளமான விளக்கம். மின்சாரம் என்பது நவீன உலகின் அடிப்படை சக்திகளில் ஒன்றாகும். இன்றைய வாழ்க்கையில் மின்சாரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. வீட்டில் விளக்கு எரிவது முதல் தொழிற்சாலைகள் இயங்குவது வரை அனைத்தும் மின்சாரத்தின் உதவியால் தான் நடைபெறுகின்றன. அதனால் மின்சாரம் பற்றிய அறிவியல் மிகவும் முக்கியமானதாகும். மின்சாரம் என்பது எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்ஸ் என்ற சிறிய துகள்களின் இயக்கமாகும். அணு ஆட்டம் என்பது பொருளின் அடிப்படை அலகு. அதில் நியூக்ளியஸ் மற்றும் அதைச் சுற்றி சுழலும் எலக்ட்ரான்கள் உள்ளன. இந்த எலக்ட்ரான்கள் ஒரு திசையில் நகரும் போது மின்சாரம் உருவாகிறது. மின்சாரத்தின் முக்கியமான 3 அளவைகள் உள்ளன. மின்னழுத்தம் வோல்டேஜ், மின்போக்கு கரண்ட் மற்றும் எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ். மின்னழுத்தம் என்பது மின்சாரத்தை நகர்த்தும் விசை ஆகும். இதை வால்ட் என்ற அலகில் அளக்கிறோம். மின்போக்கு என்பது ஒரு நேரத்தில் செல்லும் எலக்ட்ரான்களின் அளவு. இதை ஆம்பியர் என அளக்கின்றோம். எதிர்ப்பு என்பது மின்சாரம் ஓடுவதற்கு எதிராக இருக்கும் தன்மை. இதை ஓம் என்ற அலகில் அளக்கிறோம். இந்த மூன்றிற்கும் உள்ள தொடர்பு ஓம் விதி S law மூலம் விளக்கப்படுகிறது. V = பெருக்கல் R. அதாவது மின்னழுத்தம் சமன் மின்போக்கு பெருக்கல் எதிர்ப்பு. மின்சாரம் ஓட ஒரு முழுமையான பாதை தேவை. இதையே மின்சார சுற்று எலக்ட்ரிக் சர்க்யூட் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சுற்றில் பேட்டரி அல்லது பவர் சப்ளை, வயர், சுவிட்ச் மற்றும் லோட் பல்ப், ஃபேன் போன்றவை இருக்கும். ஸ்விட்ச் ஆன் செய்தால் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகி மின்சாரம் ஓடும். மின்சாரம் 2 வகைகள்: நேர்மின் DC மற்றும் மாற்றுமின் AC. DC மின்சாரம் ஒரே திசையில் ஓடும். பேட்டரிகள், செல்போன்கள் போன்றவற்றில் இது பயன்படுத்தப்படுகிறது. AC மின்சாரம் திசையை மாற்றிக்கொண்டு ஓடும். வீடுகளுக்கு வரும் மின்சாரம் AC ஆகும். இந்த மின்சாரம் நீண்ட தூரம் கடத்த எளிதானது. மின்சாரம் உற்பத்தி பல வழிகளில் நடைபெறுகிறது. நீர்மின் நிலையங்களில் நீரின் சக்தி பயன்படுத்தப்படுகிறது. அணுமின் நிலையங்களில் அணு வினைகள் மூலம் வெப்பம் உருவாக்கி மின்சாரம் பெறப்படுகிறது. நிலக்கரி மற்றும் எரிபொருள் மூலம் வெப்ப மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இன்றைய உலகில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ரெனியூவபிள் எனர்ஜி முக்கியமாகிறது. சூரிய ஆற்றல், காற்றாலை, அலை சக்தி போன்றவை சுற்றுச்சூழலுக்கு நன்மை தருகின்றன. மின்சாரம் பயன்படுத்தும் போது பாதுகாப்பு மிகவும் அவசியம். ஈரமான கைகளால் மின்சார சாதனங்களை தொடக்கூடாது. எர்த்திங் என்பது மிக முக்கியமான பாதுகாப்பு முறை. மின்சாரம் தவறாக வெளியேறும்போது அது நிலத்தில் செலுத்தப்படுகிறது. ஃபியூஸ் மற்றும் சர்க்யூட் பிரேக்கர் போன்றவை பாதுகாப்பு சாதனங்கள். மின்சாரம் அதிகமாக ஓடும் போது இவை செயல்பட்டு மின்சாரத்தை நிறுத்துகின்றன. வீட்டு மின்சார அமைப்பில் லைவ் வயர், நியூட்ரல் வயர், எர்த் வயர் ஆகியவை உள்ளன. லைவ் வயர் மின்சாரம் கொண்டு வரும். நியூட்ரல் வயர் மின்சாரத்தை திருப்பி அனுப்பும். எர்த் வயர் பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது மிகவும் அவசியம். LED விளக்குகள் குறைந்த மின்சாரத்தில் அதிக ஒளி தருகின்றன. பயன்படுத்தாத சாதனங்களை அணைப்பது மின்சாரம் சேமிக்க உதவும். மின்சாரம் தொழில்நுட்ப வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. கணினி, இணையம், மருத்துவ சாதனங்கள், தொழிற்சாலைகள் அனைத்தும் மின்சாரத்தை சார்ந்தவை. முடிவாக, மின்சாரம் மனித வாழ்க்கையை மாற்றியமைத்த ஒரு முக்கிய சக்தியாகும். அதை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை எளிதாகும். ஆனால் கவனக்குறைவாக பயன்படுத்தினால் அது ஆபத்தாக மாறும். அதனால் மின்சாரத்தை பாதுகாப்பாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்துவது நம்முடைய கடமையாகும். தினமும் ஒரு அறிவியல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.